துணை மேயர், மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். பொதுமக்களுக்கு வணக்கம். இந்த கூட்டத்தின் நோக்கம் நன்றாக தெரியும். இது வரைக்கும் ஒரு 4000 மனு வழங்கப்பட்டாலும், சொத்து வரி, பேர் மாற்றம், பல்வேறு கேட்டகரியில் வழங்கப்பட்டாலும் மெயினாக சாலை பொதுமக்களுக்கு என்ன தேவை இருக்குது. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஸ்கூலுக்கு போகிறது, ஏரியாவுக்கு ஏரியா போகிறது, இந்த சாலைகள்லாம் போட்டு 78 சாலை பணி ஆரம்பிச்சுருக்கோம், நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது படிப்படியாக மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் போட்டு அது ஒரு மேக்குள்ளே ஃபுல்லாக்கிடுவாங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம பெய்யாச்சு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சாலை விரிவாகம்னா மாநகராட்சியில் சாலை 3 விதத்தில் இருக்குது. அதாவது அடியில் சொன்னால் 20 அடி ரோடு இருக்குது, 40 இருக்குது, 60 இருக்குது, சிலது 50 அடி ரோடு இருக்கும். இந்த சாலையெல்லாம் முன்னாடி 5.5 அகலம் தான் மீட்டரில் சொல்கிற ரோடு போட்டுருக்கோம். அது எவ்வளோ அகலப்படுத்த முடியுமோ நம்ம அகலப்படுத்தணும். நான் காலத்துக்கு தகுந்தபடி மாநகராட்சியில் முன்னாடி ஒரு 20 வருஷம் இல்லை 30 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா 3 வீட்டு 4 வீட்டில் தான் காரை சொல்லலாம். இப்போ ஒரு வீட்டுக்கு 3 வண்டி 4 வண்டி வந்ததுனால சாலையை அகலப்படுத்துகிற ஒரு மஸ்ட் ஆகிட்டு நம்ம மாநகராட்சியோட இது பழைய அலுவலம், புது அலுவலகத்துலேருந்து பீச் ரோடு வரைக்கும் ஃபேவர் பிளாக் 2 சைடும் ஃபேவர் பிளாக் போட்டு கொடுத்தோம். பஜாரில் முன்னாடி ஒரு சைடு தான் வண்டி போட்டுவாங்க, வியாபார பொருட்களுக்கு போதாங்க 2 சைடு நிறுத்திருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி அகலப்படுத்த நம்ம மக்கள் யூஸ் பண்ணிட்டே வராங்க. அடுத்த கட்டமாக ஆஃபீஸ்லேருந்து மேற்காம நோக்கி 3ஆம் மைல் பாலம் வரைக்கும் கோர்ட்டு முன்னாடி ஏற்கனவே நம்ம மரத்தெல்லாம் ட்ரிம் பண்ணி அதில் இருக்கிற போர்டு எல்லாமே அப்புறப்படுத்தணும். அந்த இடத்துல அகலமான ஸ்கெட்ச் கிடைக்கும். நாம் தமிழர் வழக்கம் பின்னாடி உரியாக போனாலும் ஜிஹெச்லேருந்து போகிறது ஒரு சூழ்நிலை இல்லாமல் ஃப்ரீயாக போகிற மாதிரி அதையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் நம்மளோட ஓல்டார்பார்லேருந்து ஓட வரைக்கும் 2 சைடு சென்ட் மேரிஸ் காலேஜ் பகுதி, அது கல்லூரி மாணவர்கள் கோரிக்கை வந்ததுனால அதுலேயும் ஃபேவர் பிளாக் போகிறோம். ஆனால் அதில் பார்த்து நடந்து போகிறவங்க நிறையா இருக்கும் அந்த காலேஜ் போகிறவங்க. ஆனால் அது நம்ம ஏற்கனவே பீச் இருக்குது, முத்துநகர் பீச் எல்லாம் அங்கங்கே இருக்கிறதுனால அங்கே வரைக்கும் கொண்டு போகிறோம். அது ரைட் சைடில் மாதா கோயிலை தாண்டி வரைக்கும் அந்த பகுதியும் ஃபுல்லாக வரம் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம பிரைனர் லிங்க் ரோடு, நம்ம டிஎஸ்பி சார் கேம்ப் ஆஃபீஸ்லேருந்து பிரைனருக்கு லிங்க் பண்ணுற ரோடு அகலமாகுது. ஸ்டெம் பார்க்கு முன்னாடி உள்ள ரோடு N2 ஃபேவர் பிளாக் போட்டு அந்த இடத்துல அகலமாக இருக்குது. டூவிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் ரோடு நம்மளோட விவிடி ரோடு இணைக்கும் மாதிரி 5வது தெருவில் ரோடு அகலமாக தான் இருக்கும். அகலம்னா ரோடு அகலமாக இருக்கும், பிடி கம்மியாக தான் இருக்கும். அது ஃபுல்லாக அகலப்படுத்தி அந்த சாலை போடப்படுது. ஏன்னா எதுக்கு சொல்கிறோம் என்று கேட்டால், இந்த N2 போடத்தில் டஸ்ட்டு கம்மியாகுது, சுகாதாரமாக நம்ம வாழ முடியுது, டஸ்ட்டால் வர நோய்கள்லாம் கம்மி பண்ணுது. நம்ம மக்கள் செய்ய வேண்டியது எந்த சாலையை போட்டாலும் அதை 3 வருஷம் 5 வருஷங்கிற கணக்கில் தான் போடுறோம். எந்த ஒரு உடையோ இது ஏற்படுத்தாமல் பார்த்துக்கலாம். இந்த கிழக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதி பழைய தூத்துக்குடி நிறைய இடத்துல நம்ம கருப்பு லைன் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். உதாரணம் வார்டு நம்பர் 25, 24, 23 நம்ம 2 வார்டில் தான் இந்த வார்டில் போட வேண்டியிருக்கு. 9 அடி கீழே இருக்குது. நினச்சோன்னா லீக் பார்க்க முடியாது. லீக் இருந்தாலும் பழைய கண்டமினேஷன் வாட்டர் வரக்கூடாது, சுகாதாரமாக வரணுங்கிறக்காண்டி தான் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது போக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பீச் ரோடு ஏற்கனவே உங்களை நான் சொன்ன மாதிரி மாமன்ற மீட்டிங்னு சொல்லியிருக்கோம். ஹெரிட்டேஜாக ரெடி பண்ணுறோம். நம்ம கயாக்கு பண்ணி கொடுத்தா நல்லா வரவேற்பு. முத்துநகர் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தாலும் அடுத்த ரோச்சியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏறிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாநகராட்சியிலேருந்து என்ன பண்ணி கொடுக்குமோ அதை பண்ணி கொடுப்போம். திருப்பியும் நம்ம சொல்கிறது ஓடையில் கிழக்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் கிராஸ் ஆகுது. 7 மீட்டர் பக்கலோட அகலப்படுத்துகிற இருந்தாலும் கேரி பேக்னால் இப்போ இந்த சாக்குமே ஒரு பை கொடுக்காங்க, சிமெண்ட் பைன்னு நம்ம சொல்லுவோம். அதில் கட்டி குப்பையை போடுறாங்க. பத்திரிகையாளர் வாயிலாக பொதுமக்களுக்கு அந்த இடத்துல தயவுசெய்து குப்பையை போட வேண்டாம். அதை நம்ம எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. வருங்காலத்தில் நம்மளோட திட்டம், அதாவது லாங் டேர்ம் ப்ராசஸ், நம்ம செய்கிற வேலையெல்லாம் ரோடு அகலப்படுத்துகிற எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் 25 வருஷம் இந்த ஊர் எப்படி இருக்குமோ அதுக்கு ஒர்க் பண்ணுறோம். பக்கல் ஓடையில் மழை பெஞ்சால் மழை நீர் தண்ணி தான் போகணும். அதுதான் பக்கலோட ஓடை வேலை. இப்போ நம்ம அதை சாக்கில் போய்கிட்டே இருக்குது. அது நம்ம இருந்தாலும் யூஜிடி கனெக்ட் பண்ணிட்டே வரும். கிட்டத்தட்ட வர்ற மே மாதத்தோட வார்டு நம்பர் 16, 17, 18 சேர்த்து 40 வார்டு கம்ப்ளீட் ஆகிடும். 100% அதில் தான் கொடுக்கணும். பொதுமக்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நம்ம அதில் தண்ணி பண்ண எஸ்டிபி வாட்டர் அங்கே தரவு குளத்துக்கு போகுது. அதை சுத்தரிக்கு வருங்காலத்தில் இண்டஸ்ட்ரியல் கொடுக்கும். இப்போதைக்கு நம்ம செடி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். யார் கேட்டாலும் நம்ம அவங்களுக்கு சுத்தரிக்கு தான் நம்ம கடலில் வைக்கும். கடல்லையும் நம்ம கடல் வளத்தையும் நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு தான் அந்த முயற்சி. வருங்காலத்தில் இப்போ மேக்ஸிமம் குறைச்சாச்சு, கொஞ்சம் தண்ணி தான் போகுது. வருங்காலத்தில் மழை நேரத்தில் மட்டும் அந்த 3 மாதம் மட்டும் தான் தண்ணி போகும். அதனால் மக்களோட வெறும் சிமெண்டாக இருக்கும். நீங்கள் சேலத்துலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சில ஊரில் காசாக உடல் அப்படி தான் இருக்கும். அதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அடுத்தடுத்த மீட்டிங்கில் சொல்கிறேன். இப்போது பொதுமக்கள் வசதியாக மனு கொடுக்க வந்து கிடைக்குது. நன்றி. டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி போடு நான் ஆள் அனுப்புகிறோம்ப்பா. மாநகராட்சியில் எடுத்து பாட்டு சரியா?